சார் இந்த வேளாண் துறை அறிக்கை பொறுத்தவரைக்கும் 10 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த கிராமங்களுடைய 10 கிராமங்கள் செலக்ட் பண்ணும்போது என்ன பெனிஃபிட்டை செலக்ட் பண்ணீங்க? ஒரு 10 வருஷமா ஒரு பொருளாதார மாதிரி இருக்கும். இன்னைக்கு அந்த கிராமங்கள் வந்து என்னென்ன ஏன் அதே கிராமத்தில் நீங்க இருக்க வேண்டிய எப்பயுமே அதே கிராமத்துக்கு போனீங்கன்னா தான் அந்த என்ன நடந்திருக்குங்கிறது மாற்றங்களை கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? வெவ்வேறு இடங்களுக்கு போனீங்கன்னாக்கா அதையும் கம்பேர் பண்ண முடியாது. அதனால தான் அதே கிராமங்களுக்கு போகிறோம். ஒன்று, அந்த முதல்ல அதை தேர்ந்தெடுக்கும் போது எப்படி தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, மாவட்டங்களே ரெண்டு விதமாக பிரிச்சுக்கிட்டோம். என்ன பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, வேளாண் அல்லாத வாய்ப்புகள் எங்கே அதிகமாக இருக்கோ அது ஒரு மாவட்டம், ஒரு செட் ஆஃப் மாவட்டங்கள். வேளாண் வாய்ப்புகள் இல்லாத மிகவும் குறைவாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள் எது அப்படின்னு சொல்லி அதை தனியாக பிரிச்சுக்கிட்டு, அது வந்து எங்கே தண்ணி இருக்குது எங்கே தண்ணி இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் வகைப்படுத்தி அது மாதிரி பண்ணோம். அது மாதிரி பண்ணும்பொழுது எப்படி வந்தது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், விருதுநகர், திருநெல்வேலி இந்த மாவட்டங்கள்லாம் தான் அதில் வந்து அதில் ஒவ்வொன்றுலையும் வந்து எது நிறைய வேலைவாய்ப்புகள் இருக்குது, எது நிறைய வேலைவாய்ப்புகள் குறைவாக இருக்குங்கிறதையும் பிரித்து அந்த அடிப்படையில் கிராமங்களை தேர்ந்தெடுத்து அந்த கிராமங்களில் போய் ஆய்வு பண்ணி எவ்வளோ பேர் வேளாண் துறையில் இருக்காங்க, எவ்வளோ பேர் வேளாண் அல்லாத துறையில் இருக்காங்க, அவருடைய வயது என்ன ஆண்கள் எவ்வளோ பேர் அது மாதிரி போயிருக்காங்க, பெண்கள் எவ்வளோ பேர் போயிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு இப்போ திரும்ப அதே கிராமங்கள் என்ன நடந்திருக்கு அப்படின்னு போய் பார்க்கும்பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி வந்து வேளாண் அல்லாத வேலைவாய்ப்புகளுக்கு நோக்கி நகர்வது என்பது இன்னும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. எந்த அளவுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கிட்டத்தட்ட 75 விழுக்காடு ஆண்கள் அப்படிங்கிறவங்க வந்து வேளாண் அல்லாத வேலைகளில் போய் சேருவது அப்படிங்கிறதும், பெண்களை பொறுத்த வரைக்கும் 50 விழுக்காட்டுக்கு மேலானவர்கள் வந்து அது மாதிரி வேளாண் அல்லாத வேலைக்கு கிராமப்புறங்களில் தான் இருப்பாங்க. ஆனால் என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேளாண் அல்லாத வேலைகள் பக்கத்தில் இருக்கிற நகரங்களுக்கு போய் வேறு வேலைகளை செய்வது அப்படிங்கிறது இன்னும் அதிகமாக இருக்கிறது. அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு இந்த இப்போது மேற்கொண்ட ஆய்வுல நமக்கு தெரிய வந்திருக்கிறது. எல்லாம் நடந்திருக்கும். நமக்கு அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா தனித்தனியாக போய் பார்க்கணும். அதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க இப்போ அப்படின்னு கேட்கும்பொழுது இதுதான் வருது. என்ன அதில் நமக்கு என்னென்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, ஒன்று, வேளாண் துறையை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். அதில் 365 நாள் வேலை என்பது சாத்தியம் இல்லாத ஒன்று. அது அந்த இடைவெளியை விட்டு நிரப்பது தான் 100 நாள் வேலை திட்டம் அப்படிங்கிறது வந்து கொண்டு வரப்பட்டது. ஆனாலும் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, அந்த துறையில் இருக்கக்கூடிய திறன் அது என்னென்னா அவ்வளோ சம்பளத்தை அவளால் கொடுக்க முடியவில்லை. அப்போ வேளாண் அல்லாத துறைகள் வரும்போது தான் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அதை விட சம்பளம் கூட கொடுக்கக்கூடிய ஒரு இடமாகவும் வேலையை தொடர்ச்சியாக தரக்கூடிய ஒரு இடமாகவும் அது இருக்கிறனால தான் வந்து நிறைய பேர் அதை நோக்கி நகர்கிறார்கள் அப்படிங்கிறது தெரிகிறது. அதுவும் குறிப்பாக இந்த இளைஞர்கள் இருக்காங்கல்ல, புதிதாக வரக்கூடிய வேலை வாய்ப்பை தேடி வரக்கூடிய இளைஞர்கள் எல்லாரும் அதை நோக்கி நகர்கிறார்கள். அதனால தான் வேளாண் துறையை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா, வேலை செய்வதற்கு இளைஞர்கள் அல்லது இளம் வயதில் இருக்கக்கூடிய பெண்கள் யாரும் வருவதில்லைங்கிறதும் இதுல இருந்து நமக்கு தெரிகிறது. அதனாலதான் வந்து இப்போ வந்து இந்த வேளாண் துறை இந்த தடவை மானிய கோரிக்கையில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய போன வருஷமும் இந்த வருஷமும் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த இயந்திரங்கள் இருக்குல்ல, மெக்கனைசேஷனுக்கு பெரிய அளவில் அதுக்கு தான் வந்து நிறைய என்ன பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா, அங்கங்கே வந்து ஹையரிங் சென்டர்ஸ் உருவாக்கி அதுக்குண்டான செயலி கூட நேற்று அறிமுகப்படுத்திருக்காங்க. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, நீங்கள் வந்து ஒரு ஆப் வழியாகவே என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னாக்கா, உங்களுக்கு வேணுங்கிற இயந்திரங்களை நீங்கள் வாடகைக்கு எடுத்துக்கொள்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அது இன்னும் பெரிய அளவில் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது தான் இந்த அறிக்கை நமக்கு காட்டுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.